ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கக்கூடிய ஒரு புது பெனிஃபிட்ஸ். அதாவது என்னென்னன்னா பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ வந்து புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல அப்படிங்கிறத பத்தி தான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதே மாரி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இப்போ நீங்க லேட்டஸ்ட்டா ஒரு பாலிசி எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அதில இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதே மாரி உங்க பாலிசிஸ் ஏதாவது ரெனியூ பண்றீங்க அப்படின்னா, அந்த ரெனியூ பண்ற பாலிசியில இந்த நியூ பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஆட் ஆயி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிட்டு பாலிசிய வந்து ரெனியூ பண்ணுங்க. ஸோ இந்த பாலிசியில நம்ம புதுசா எடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இப்ப என்னென்னலாம் லேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நெறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். இத நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு டைரக்ட்டாவே கிடைச்சிரும். உங்களுக்கு பாப்பப் விண்டோல வந்துரும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்கு போலாம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய அன்லிமிட்டெட் லேட்டஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 16 நாள் குழந்தையிலிருந்து 16 டேஸ் பேபியிலிருந்து எந்த ஏஜுக்கு வேணாலும் பாலிசி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். முன்னெல்லாம் வந்து ஒரு சர்டன் ஏஜ் வச்சிருந்திருப்பாங்க. 75 வயசு வரைக்கும் தான் எடுக்க முடியும், 80 வயசு வரைக்கும் தான் எடுக்க முடியும்னு. இப்போ எந்த ஏஜா இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாரி ரூ. 5,00,000 மினிமம் பாலிசி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி லிமிட்டட் சம் இன்சூர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 எடுத்துக்கலாம், 2,00,00,000 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். நீங்க 3,00,00,000 வேணாலும், 5,00,00,000 வேணுனாலும், 10,00,00,000 வேணும்னாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடான இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துருச்சு. அதே மாரி ஒரு பாலிசில வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப், ஸ்பௌஸ், கிட்ஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ணிட்டுருந்தோம். இப்போ வந்து பேரண்ட்ஸ் இல்லாவும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஒரே பாலிசி, அம்பர்லா பாலிசி மாரி நம்ம வந்து கவர் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ புதுசா ஒரு பாலிசி எடுக்க போறீங்க அப்படின்னா, இதெல்லாம் அதில இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. எந்த ஏஜுக்கு வேணாலும் நம்ம பாலிசி எடுத்துக்கலாம்னு இப்போ வந்துருச்சு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். வீட்ல வயசானவங்க யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா, இப்பவே நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா முன்னலாம் நம்ம என்ன நெனச்சிருந்துருப்போம்னா, 60 வயசு ஆயிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறத நெனச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த விஷயம்லாம் இப்போ இல்லாம போயிருச்சு. எந்த ஏஜ் வேணாலும் நீங்க வந்து பாலிசி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்த மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ரூம் ரென்ட். ஸோ ரூம் ரென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து உங்களுடைய பில்லுல வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். இப்போ அத வந்து கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம எடுக்கிற பாலிசியில எந்த ரூம் வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது டீலக்ஸா இருக்கலாம், இல்லன்னா செமி டீலக்ஸா இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசியா இருக்கலாம், பிரைவேட் ஏசி ரூமா இருக்கலாம், சூட் ரூமா இருக்கலாம். அந்த மாரி எந்த ரூம் வேணாலும் நீங்க வந்து எனி கேட்டகரி ஆஃப் ரூம்ஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல புதுசா இப்போ வந்திருக்கு. அதே மாரி நம்ம கட்டுற பிரீமியமும் இப்போ மாறியிருக்கு. ஜோன் வைஸ் பிரீமியம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சவுத்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம், நார்த்ல இருந்தா ஒரு பிரீமியம். ஸோ அந்த மாரி மெட்ரோ சிட்டில இருந்தீங்கன்னா ஒரு பிரீமியம், நான் மெட்ரோ சிட்டீஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு பிரீமியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சென்னையில இருந்தீங்கன்னா, சென்னையில வந்து பிரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாரி நான் வந்து மதுரையில இருக்கேன், கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு பிரீமியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப இதுவே டெல்லியில இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பிரீமியம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது மாரி ஜோனுக்கு ஏத்த மாரி பிரீமியத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, அந்தந்த ஜோன்ல அங்கங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதுக்கேத்த மாரி பிரீமியமும் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாங் டெர்ம் பிரீமியம். இந்த லாங் டெர்ம் பிரீமியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கிற இப்போ அப்டேட். அதாவது 1 வருஷத்துக்கு தான் நம்ம எல்லாமே முன்னெல்லாம் பிரீமியம் கட்டியிருப்போம். இப்போ 2 வருஷம், 3 வருஷத்துக்குலாம் நீங்க பிரீமியம் சேர்த்தே கட்டிறலாம். 3 வருஷத்துக்கான பிரீமியம் நீங்க பாலிசி எடுக்கும்போதே கட்டிறலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் இல்ல 11% வந்து பிரீமியம்லேயே உங்களுக்கு வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் குடுத்துடுறாங்க. பிரீமியமே நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம், ஒரு பக்கம். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ கிளைம் போனஸ். முன்னெல்லாம் நோ கிளைம் போனஸ் வந்து 50%, 25% அந்த மாரி இருந்தது. 100% அப்படி இருந்தது. இப்போ வந்து அன்லிமிட்டடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ கிளைம் போனஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்க பாலிசி வந்து என்ன வருஷம் வருஷம் நீங்க ரினியூ பண்ண உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஏற்கனவே பழைய பாலிசில இதெல்லாம் இருக்காங்கிறதையும் நீங்க ஒரு தடவ செக் பண்ணிக்கங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். அதுவுமே இப்போ அன்லிமிட்டடா வந்துருச்சு. என்ன அப்டின்னா, ஒரு ரூ. 10,00,000 பாலிசி வச்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த 10,00,000த்துல 10,00,000 முடிச்சிட்டீங்கன்னா, அகைன் ஒரு ரூ. 10,00,000 ரீலோட் ஆகும். இது அன்லிமிட்டடா ரீலோட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி நீங்க ஒரு ரூ. 10,00,000 பாலிசில 2,00,000 தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த ரூ. 2,00,000 மறுபடியும் ரீலோட் ஆகி, ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாராவது போனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரூ. 10,00,000 வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்டிங்கிறது இருக்கு. அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். அதே மாரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ், சுகரு, பிபி, ஆஸ்துமா இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இப்ப இம்மீடியட்டா கவர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க பாலிசில.
அடுத்தது ஆயுஷ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கவர். ஆயுஷ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதிலாம் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து இன்சூரன்ஸில் கவர் இல்லாமல் இருந்தது, ஹெல்த் இன்சூரன்ஸில். இப்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இதை கவர் பண்ணுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் இது வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓபிக்கு கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது மாடர்ன் ட்ரீட்மெண்ட் கவர். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பாலிசியில் எல்லாமே இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்து கவர் பண்ணுறாங்க மெடிக்ளைம் பாலிசிஸில். என்னென்னா ரொபாட்டிக் சர்ஜரி, ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி, அப்புறம் வந்து பிரைன் ஸ்டிமுலேஷன், ஓரல் கீமோதெரப்பி, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இப்போது நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் கவர் ஆகுது. இப்போ மேலே சொன்ன இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து இப்போ புதுசாக இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் வருது. அதே மாதிரி ரெனியூவல் பண்ணும்போதும் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா, அப்டேட் ஆகிருக்காங்க, அதை பார்த்துட்டு பாலிசியை ரெனியூ பண்ணுங்கள். இல்லை பிளானை அப்கிரேட் பண்ணிக்கிங்க. பிளானை அப்கிரேட் பண்ணும்போது இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக வந்து ரீஹாபிலிகேஷன் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு அடிபட்டு இன்ஜூர் ஆகுது, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பெயின் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, இதுக்குன்னு சில சென்டர்ஸ் இருக்குது. பெயின் மேனேஜ்மெண்ட்க்கான சென்டர். அந்த சென்டரில் நம்ம வந்து அட்மிட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுவும் இப்போ வந்து எலிஜிபிள் ஆகிடுது. அதே மாதிரி நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம், டிஸ்போசல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் பண்ணுறாங்க. அடுத்தது வெல்னஸ் ப்ரோக்ராம். இது என்ன வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா, நீங்கள் வாக் பண்ணுறது, ஜாகிங் போகிறது, அதே மாதிரி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்து, அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணுறது தான் இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம். இப்போ இது எல்லா பாலிசிஸ்லேயுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூமெண்ட்டு, ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே அதை வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வெல்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸும் வருது. ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப். முன்னாடி ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் இருந்தது பாலிசியில். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பாலிசியில் கிளைமே பண்ணலை அப்படின்னா அடுத்த வருஷம் ரெனியூ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹெல்த் செக்கப் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கண்டிஷன் இருந்தது. இப்போ என்னென்னா, பாலிசி எடுத்து நீங்கள் 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஹெல்த் செக்கப், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பாலிசியும் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. வெறும் 30 நாள். புதுசாக பாலிசி எடுத்தவங்க 30 நாள் வெயிட் பண்ணால் போதும். இதே ஆல்ரெடி ரெனியூவல் பண்ணுறீங்க பாலிசி அப்படின்னா, ரெனியூவல் பண்ணி முடிச்சா அடுத்த நாளே கூட நம்ம வந்து இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை பண்ணிக்க முடியும். அடுத்தது ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். இந்த ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம், போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு டிசென்ட்ரியோ இல்லை ஃபீவரோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்தே ட்ரீட் பண்ணலாம். டாக்டர்ஸ் வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போவாங்க. செக் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதை வந்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட், வீட்லேயே ஒரு மினி ஹாஸ்பிட்டல் செட்டப் வச்சு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாகவும் ரெக்கவர் ஆகிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது இன்சூரன்ஸில். இதுவுமே உங்களுடைய இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் இது கவர் ஆகுதான்னு பாருங்கள். அடுத்தது மெட்டர்னிட்டி கவர். ஸோ மெட்டர்னிட்டி கவர், அதாவது சைல்டு டெலிவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ்லையுமே இப்போ வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் இந்த மெட்டர்னிட்டி கவர் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஒரு சில பாலிசியில் 5% ஆஃப் தி சம் இன்சூர்ட், ஒரு சில பாலிசியில் 10% ஆஃப் தி சம் இன்சூர்ட், அது மாதிரி லிமிட் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 10% வந்து மெட்டர்னிட்டி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா பாலிசிக்கு 10%னா 1 லட்ச ரூபா வரைக்கும் டெலிவரிக்கு வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட், இந்த ஐவிஎஃப்லாம் பண்ணுறாங்க இல்லையா, செயற்கை கருத்தரித்தல், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்சூரன்ஸில் கவர் உண்டு. முன்னாடிலாம் கவர் இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாலிசி விஷயமா, அதாவது உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷனோ ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். மெயில் பண்ணுறதா இருந்ததுன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸோ என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை புதுசாக பாலிசி எடுக்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக நியூ பாலிசிஸ் நான் எடுத்து தரேன். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு விஷயத்தோடு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு பிளானை வந்து நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு வந்து
எளிமையா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து புதுசா வந்து இன்சூரன்ஸ் பாலிசியில வந்து அப்டேட் ஆயிருக்கு. இது உங்கள ரெனிவல் பண்ணும்போது பாலிசி ரெனியூ பண்ணும்போது அத செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கான்னு. அதே மாரி புதுசா பாலிசி எடுக்கும்போது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பாலிசிய எடுக்க ஆரம்பிங்க. ஓகே. தேங்க் யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வேற ஒரு புது கான்செப்ட்டோட உங்கள வந்து மீட் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும், உங்களுக்கு என்ன மாரி வீடியோ வேணும்னு சொன்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் அடுத்து உங்களுக்காக பண்றேன். தேங்க் யூ.